ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி போயிருந்தோம்ல, அங்கே ஜெரான் குட்டிக்காக ஷாப்பிங் பண்ண ஏரல் ஊருக்கு வந்திருக்கோம். அந்த விலாகும் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் விலாகும் சேர்த்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும் ஏரல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை, பழக்கடை, ஜூஸ் கடை, அதுக்கப்புறம் வந்து பூக்கடை, துணிக்கடை, எல்லா கடையும், ஜுவல்லரி கடை, நிறைய கடை வரிசையில் இருக்கும். என்னது வாங்கினாலும் வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே பஜார் ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்கும். விலையும் வந்து கம்மி ரேட்டில் தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து எது வாங்கினாலும் இங்கே தான் வருவோம். இன்றைக்கி ஜெரான் குட்டிக்கு வந்து அசனத்துக்கு ட்ரெஸ்ஸு இல்லை, சென்னையிலே எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினச்சோம். டைம் இல்லை, அதனால் வந்து பாப்பாவுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஜெரானுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனோம். அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து 2000 கொடுத்து அவனுக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா 2000 கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு. அப்படியே ஜெரான் குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போனோம். 2-3 கடை போனோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஃபேண்ட் ஷர்ட்டு தான். அவன் ஃபேண்ட்டு போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு ஃபேண்ட் ஷர்ட் எடுக்க போனோம். அதுவே வந்து 1000 கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 700 ருபீஸ்க்கு ஒரு கடையில் பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கிட்டு, அப்படியே வந்து காலையில் ஜெபத்துக்கு வந்து பூ வைக்கணும்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு, கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு வளையல், செயின் அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு, ரீத்து எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு சில பொருள் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன், அதனால் வந்து வீடியோவில் கிளிப் எடுக்க மறந்துட்டேன். இது லேட்டாக தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் இந்த ரீத்து பாப்பாவுக்கு 2 ரீத்து வாங்கியிருந்தேன். வேறு மாடல் தான் இருந்துச்சு, அதை சென்னையிலே விட்டுட்டு வந்துட்டேன். இது வாங்கிட்டு அப்புறம் வந்து வளையல், எனக்கும் பாப்பாவுக்கும் வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்லாம் சுத்தமாக தூக்கமே கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா நைட்டு ஈவினிங்கில் வந்து கன்வென்ஷன் கூட்டம்னு சொல்லிட்டு ப்ரேயர் மாதிரி வைப்பாங்க. அதுக்கு நான், பாப்பா, ஜெரான் குட்டி எல்லோரும் கிளம்பி போயாச்சு. அவங்க அப்பா எனக்கு டயர்டாக இருக்குன்னு வரலன்ட்டாங்க. போயிட்டு அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க, இட்லி. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஜெஸ்லின் பாப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு கோயிலுக்கு போனோம்ல, அப்போ எடுத்தது தான். அதுக்கப்புறம் அப்படியே 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சில் சாப்பாடு காலையிலே டிஃபன் உண்டுன்னு சொன்னதுனால அங்கே கிளம்பி போயாச்சு எல்லோரும். அங்கே என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே வந்து காஃபி, அதுக்கப்புறம் வந்து பொங்கல், வடை, சாம்பார், சட்னி, தண்ணி பாட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சர்ச்சில் வந்து அசன பண்டிகை காய்கறி எல்லாம் உரிப்பாங்க. இவங்கள வச்சுட்டு நம்மளால் போக முடியாதுங்கிறதுனால வீட்டிலே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் நிறைய ஜூஸு, சர்பத்து அது இதுன்னு கொடுத்தாங்க. சர்பத் கொடுத்தாங்க, அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பழரசம். எங்கள் ஊர் சைடில் இந்த பழரசங்கிறது ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த பழரசம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஜூஸ் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆளாளுக்கு 2 வாங்கி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கோம். நம்ம 2 நாளைக்கு இதை வச்சு குடிக்க வேண்டியதான். இது சாயங்காலம் அப்படியே சர்ச்சுக்கு போனப்போ எடுத்தது. பாப்பா, ஜெரானும் சர்ச்சில் அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் சர்ச்சில் அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. பக்கத்து ஊர் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை பாத்திரத்தில் வாங்கிட்டு போவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் அப்படியே சர்ச்சில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஐயர்கிட்டலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தோம். இவங்க 2 பேர் சேட்டை பண்ணுறதுனால வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு சாப்பிட்டாச்சு. அங்கே இருக்கும்போது எடுத்த வீடியோ கிளிப் தான் இது. எப்போவுமே வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இதை மாதிரி வந்து எல்லோரும் சாப்பாடு போடுவாங்க. இன்னொன்று ஜெரானும் பாப்பாவும் விளையாட்டு ஜாமான் அவங்க பாட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து இவங்க பண்ணுற சேட்டையில் அங்கே வச்சுக்கிட்டு விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு விளையாட்டு ஜாமான் தான் வாங்கினோம். 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னு இன்னொரு விளையாட்டு ஜாமான் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல், மே டைமில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அசனம் வைப்பாங்க. அதனால் எப்போ பார்த்தாலுமே வந்து அசன சாப்பாடாக தான் இருக்கும். இப்போ அன்னைக்கு எங்கள் ஊரில் அசனமாக, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் அசனமாக இருக்கும். வீட்டில் பெருசாக சமையலே பண்ண மாட்டாங்க. இப்படியே அசன சாப்பாடை வச்சு ஓட்டிடுவாங்க கிராமத்து சைடில். இந்த மே, ஜூன், ஏப்ரல் இப்படி தான் இருக்கும் கிராமத்து சைடில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்படி தான் போச்சு நண்பர்களே. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.